சுந்தர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுவன். அவனது தந்தை பழம் மற்றும் காய்கறி வியாபாரம் செய்பவர். சுந்தர் படிக்கவில்லை, ஆனாலும் தந்தைக்கு வியாபாரத்தில் உதவும்போது வாடிக்கையாளர்களின் கணக்குகளை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் மனக்கணக்காக போடும் திறன் கொண்டவனாக இருந்தான். அப்பொழுது காரில் வந்த பணக்காரர் ஒருவர் அவனது திறமையைக் கண்டு அரசு வழங்கும் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் RDE கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு இருப்பதைச் சுந்தரின் தந்தையிடம் எடுத்து சொன்னார்கள். அவர்களின் ஆலோசனைப்படி ஒரு பெரிய தனியார் பள்ளியில் சுந்தரை அவன் தந்தை சேர்த்துவிட்டார். பள்ளியில் விக்கி என்ற பணக்கார மாணவன் சுந்தரின் ஏழ்மையை பார்த்து, பணமில்லாதவன், குரங்கு என்றெல்லாம் கேலி செய்வது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் முன்னிலையிலும் அவனை அவமானப்படுத்துகிறான். ஆனால் சுந்தர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் படிப்பில் மட்டுமே கவனமாக இருந்தான். சுந்தர் கடினமாக உழைத்து வகுப்பில் முதல் மாணவனாக வருகிறான். பல ஆண்டுகள் கடந்து இருவரும் UPSC, IAS/IPS நேர்முகத் தேர்விற்குச் செல்கின்றனர். அங்கு நடந்த நேர்முகத் தேர்வில் விக்கி, ஏழை மாணவர்கள் பணக்காரர்களுடன் படிப்பது தவறு, சாலை ஓர வியாபாரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அகங்காரத்துடன் பதிலளிக்கிறான். ஆனால் சுந்தர், கல்வி உரிமை சட்டத்தால் தான் என்னை போன்றவர்கள் முன்னேற முடிந்தது, சாலை ஓர வியாபாரிகளுக்கு முறையான இடம் அமைத்துத் தர வேண்டும் என்று சமூக அக்கறையுடன் பதிலளிக்கிறான். நேர்முகத் தேர்வில் சுந்தர் வெற்றியை பெற்று மாவட்ட ஆட்சியராக உயர்கிறான். விக்கி நேர்முகத் தேர்வில் தன் அகங்காரத்தால் தோல்வியடைந்து தன் தந்தையின் தொழிலை கவனிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். நீதி: பணம் இல்லாதவன் தோல்வியாளர் அல்ல, முயற்சி இல்லாதவன்தான் தோல்வியாளர். அகங்காரம் வீழ்ச்சி தரும், தாழ்மை உயர்வு தரும். இக்கதை பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.